சரி பாக்குறதா சார் கடமை, நீ பாத்துட்டா சார் போங்க. நானு சரி சரி ஆமா நீங்க சார். போங்க. சரிங்க பாருங்க சார், காலையில 5 மணில இருந்து தளபதி முன்னாடி நின்னு பாக்கணும்னு சீட்டு போட்டு நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த பயலெல்லாம் வந்து இடத்த எடுத்துக்கிட்டானுங்க சார் இவனுங்களாம். பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். நைட்டே வந்துட்டோம் சார். பெண்களுக்கு முன்னுரிமை பேசுறீங்கல்ல, நான் தளபதினா பாருங்க, நான் சீட்டு போட்டு 5 மணில இருந்து உட்கார்ந்துருக்கேன். நான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு வந்தேன்னா இவங்க விட மாட்டாங்கண்ணா. இவங்க இது அண்ணா தளபதி என்ன பிரச்சனை நீங்க தானே கேட்டு என்னன்னு தீர்த்து வைக்கணும்னா, இங்க பாருங்கன்னா தளபதி வராருல்ல, இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்க. இந்த போலீஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எங்களை உள்ள விட கூடாதுன்னு வந்திருக்காங்க. மேல ஏறுனா அடிக்க வராங்க, அடிச்சிருவோமா பொட்டை பிள்ளைன்னு பாக்குறவங்க ஓடிருன்றாங்க. எதுக்கு இவ்வளவு பண்றாங்க? இதுவே நாங்க வந்துட்டு அங்க இதுல நடந்தப்போ, பாண்டிச்சேரியில நடந்தப்போ அங்க போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருந்தது, இங்க வந்து ஆளுங்கட்சி சரி பண்ணிச்சுன்னு சொல்லுவோம். அதுவே இங்க போலீஸ் நிறைய குமிச்சா ஏன் போலீஸ் நிறைய குமிச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்போம். அதுதான் எங்க தற்கொலைத்தனம். இது மட்டும் இல்ல, விசில்லாம் அடிச்சா அடிக்க கூடாதுங்கிறாங்க. நான் வீட்டுல ஸ்கூல் போறேன்னு போய் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தளபதிக்காக வந்திருக்கேன் தெரியுமாண்ணா. பைக் கூட பார்க் பண்ண விட மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு வண்டி எல்லாம் ஓட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்டலாமான்னு கேட்டா போலீஸ் இங்க எல்லாம் நிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தளபதி எப்படியாவது தூரத்துல இருந்து பாத்துட்டா போதுன்ற. இது நீங்க உங்க சேனல் மூலமா நீங்க எப்படியாவது தளபதிக்கு மட்டும் போட்டு காமிச்சிடுறீங்களா? அம்மா தேடி வராங்க. அங்க பாருப்பா, தளபதி வர